வணக்கம் அனைவருக்கும். இன்று ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மற்றும் ஒரு கதையை காண இருக்கிறோம். இந்த சேனலுக்கு வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கங்களும் நன்றியும். கதையின் குரலாக நான் தேவி மணிவண்ணன். வாங்க போகலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது 1967 திரு ஜெயகாந்தன் அவர்களால் எழுதி வெளியான கதை. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதையின் தலைப்பு என்ன தெரியுமா? நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ. 40 வருஷம் ஆச்சு இந்த ஆற்றுக்கு மாட்டு பொண்ணா வந்து. கை நிறைய ஒரு கூட சொப்பை வச்சுண்டு அப்பா தூக்கிண்டு வந்து விட்டாளே. அப்போது அம்மா, அவர் தான் எங்கள் மாமியார். மாமியாருக்கு மாமியாரா, அம்மாவுக்கு அம்மாவா, பெத்த தாய்க்கு மகளாக இருந்தது 5 வருஷம் காலந்தானே. மிச்ச காலத்துக்கும் மாமியாருக்கு மாட்டுப்பொன் தானே. கூடத்தில் என்னை இறக்கி விட்டுட்டு மேல் துண்டாலே முகத்தை மூடிண்டு அப்பா என்னத்துக்கு தான் அழுதார்னு இப்போவும் எனக்கு புரியல. இதோ இந்த முற்றத்தில் அப்போவே அடத்துக்கு குறைச்சல் இல்லை. அந்த செங்கல் தரையிலே தான் பம்பரம் விட்டாகணும்னு நாக்கை துருத்தி கடிச்சுண்டு சொடுக்கி பம்பரம் விட்டுண்டு நிற்கிறாரே இவர். நேக்கு ஆத்துக்காரர்னு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சே. அதுக்காக நறுக்குன்னு வந்து தலையில் குட்டுறதோ போடான்னு ஒரு நாள் நன்னா வச்சுட்டேன். சமையல் உள்ள காரியமாக இருந்த அவர் ஓடி வந்தார். ஐயோ, என்னடி இது, அவன் இவன்னு அவன் மட்டும் என்னை குட்டலாமோ? அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வர்றது. என்னை கட்டி அணைச்சுண்டு எங்கள் உறவை பற்றி விளக்கி சொல்கிறார். ஆனால் எல்லாம் புரியும் காலம் வரச்சே தானே புரியறது. நினச்சி பார்த்தா எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. இவர்கிட்ட நேக்கு எப்படி இத்தனை பயம் வந்தது? பயம்னா அது சந்தோஷமான பயம், மரியாதையான பயம். பயங்கிறதை கூட சொல்லி சரியில்லை, அது ஒரு பக்தின்னு தோன்றது. எப்படியோ வந்துடுத்தே. 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த மனுஷனை கட்டிண்டு நான் என்னத்தை கண்டேன்? ஒரு அது உண்டா ஒரு இது உண்டான்னு குளத்தங்கரையிலேருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அழுத்துண்டு அழுதுண்டு சில பேர் அழிச்சாட்டியம் பண்ணிட்டு திரியிறாளே. அவளெல்லாம் என்ன ஜென்மங்களோ அம்மா. நேக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமாம், எந்த கோயிலில் வந்து வேணாலும் நின்று ஈரத்துணியை கட்டிண்டு சொல்வேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. பார்க்குறவா சொல்லுவா நேக்கு குழந்தை இல்லைங்கிறதே பெரிய குறையாக சொல்கிறா. நானே கேட்டிருக்கேன். எதுக்கு பொய் சொல்லுவானேன்? நேக்கும் அப்படி ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அது எவ்வளவு அஞ்ஞானம்னு அப்புறமா தான் புரிஞ்சது. நேக்கே சொந்தமாக ஒன்றும் புரிஞ்சிடலை, அவர் புரிய வச்சார். அவரால் தானே அது முடியும். பேச ஆரம்பித்தார்னா எங்கேருந்து தான் அந்த சூத்திரங்களெல்லாம் கையே கட்டுண்டு வந்து நிற்குமோ. சாஸ்திரங்களிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் நிரூபணங்கள் எடுத்து காட்டி எப்பேற்பட்ட சந்தேகங்களானாலும் சரி, என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைகளானாலும் சரி, அவரோட பேச்சினாலேயே அடித்து ஓட்டுற சாமர்த்தியம், அப்படி ஒரு வாக்குபலம், அப்படி ஒரு ஞானம், அது அவருக்கு மட்டும்தான் வரும். ஏதோ எங்கள் ஆத்துக்காரங்கிறதுக்காக ஒரேடியாக புகழ்ந்துடுறேன்னு நினச்சிக்காதேங்கோ. அவரை புகழற அளவுக்கு எனக்கு ஞானம் போராது. அப்பேற்பட்ட வித்வானுக்கு சரியான நிரச்சர குஷி வந்து சகதர்மினியாக வாச்சிருக்கேன் பாருங்க. இதை பற்றி நானே ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன். பெரிய பிரசங்கமே பண்ணிட்டார். அவருக்கு நான் சகதர்மினியாக இருக்கிறது எவ்வளவு பாந்தம்ங்கிறதை பற்றி, அவருக்கு அதில் எவ்வளோ சந்தோஷங்கிறதை பற்றி அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது? அவருக்கு சகதர்மினியாக இருக்கிறதுக்கு நேக்கு தகுதி இருக்குங்கிறது வாஸ்தவமாகவே இருக்கட்டுமே. அதனால் அவரை புகழற தகுதி நேக்கு வந்துடுத்துன்னு அர்த்தமாயிடுமா? மகா வித்வான் ஸ்ரீமான்னு சொன்னால் இந்த ராஜதானி பூரா தெரியும். இவரோட பிரக்யாதி சென்னை பட்டணம் என்ன காசி வரைக்கும் பரவி இருந்தது. இவர்கிட்ட படித்தவா, இந்த ஆற்றுல நேக்கு கூடமாட வேலை செஞ்சவாள் எத்தனை பேர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உத்தியோகத்திலேயும் இருக்கா தெரியுமோ? நாமே பெற்று நாமே வளர்த்து நாயும் பூனையுமா நின்றுருந்தா தானா? இதோ இப்போ சங்கர மடத்து தென்னையில்
எதிரே வரிசையாக குழந்தைகளை உட்காத்தி வச்சுண்டு அவர் வித்யாபியாசம் பண்ணி வச்சுட்டுருக்கார். அவர் குரல் மட்டும் தனியாக ஒத்தையாக கனமாக நாபியிலேருந்து கிளம்பி ஒலிக்கிறதை கேட்குறச்சே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அப்புறம் இந்த வாண்டு படைகளெல்லாம் கூட சேர்ந்துட்டு முழங்குறதே, அந்த குழந்தைகள் அத்தனை சிரத்தையோட பக்தியோட மெல்லீசு குரலிலே அவர் மாதிரியே சொல்லணும்னு பிரயாசைப்பட்டு அந்த கனம் இல்லாமல் அந்த ஸ்தாயியை மட்டும் எட்டுறதுக்கு வைத்த எக்கிண்டு மார்மேலே கையையும் கட்டிண்டு உச்சாடனம் பண்ணுறாளே, அது காதில் விழறச்சே வயத்த என்னமோ செய்கிறதே. அது பெத்தவாளுக்கு மட்டும்தான் வருமோ? அவர்தான் சொல்லுவார், குழந்தையை பெற்றுக்கிறது ஒன்றும் பெரிய காரியமில்லை, அதுக்கு வயத்தை அடைச்சி வளர்த்துடுறதும் ஒன்றும் பெரிய காரியமில்லை. அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவனை ஞானஸ்தனாக்கிறது தான் பெரிய காரியம். நாமெல்லாம் சாதாரண குழந்தைகளை பெற்றவாள்ங்கிற பேரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்ணினவாள்ங்கிற பேரு தான் சிரேஷ்டமானது. இன்னும் என்னென்னமோ சொல்லுவார். நேக்கு எங்கே அதெல்லாம் திருப்பி சொல்ல வர்றது? ஆனால் அது எவ்வளவு சத்தியம்னு மனசுக்கு புரிகிறது. இவர்கிட்ட படிச்சுட்டு இப்போ பட்டணத்தில் ஏதோ காலேஜில் சம்ஸ்கிருத ப்ரொஃபஸராக இருக்கானே சீமாச்சு, இப்போது பண்டித ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு பேராம். கேட்குறச்சே என்னம்மா மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. பெத்தா தான் வருமோ? பெத்தவள் இங்கே தான் இருக்காள். தன் பிள்ளை தன்னை சரியாக கவனிக்கலைன்னு காலத்துக்கும் சபிச்சுண்டு. ஒன்னொன்றும் அவர் சொல்கிறச்சே என்னமோ சமத்காரமாக தர்க்கம் பண்ணி சாதிக்கிற மாதிரி தோணும். திடீர்னு அன்றைக்கே அவர் எவ்வளவு சரியாக சொன்னார்னு நினச்சி ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்றொன்றும் நடக்கும். அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரச்சே சீமாச்சியோட அம்மா ஒரு நாழி நிறுத்தி வச்சு அந்த சீமாச்சி இவளை திரும்பி கூட பார்க்காம மாமியார் வீடே கதின்னு போயிட்டதையும், அவனை வளர்க்குறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவன் மறந்துட்டதையும் சொல்லி புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சபிச்சாளே. அப்போது நேக்கு தோணித்து, இப்படி பெக்கவும் வேண்டாம், இப்படி சபிக்கவும் வேண்டாம்னு. ஏதோ அவள் மனசு சமாதானத்துக்காக நானும் தலையை ஆட்டின்னு இருந்தேனே ஒழிய நேக்கு புரிஞ்சது இந்த கிழவி பொறாமையால் கிடந்து எரிஞ்சுட்டு இருக்காள்னு. கிழவிக்கு இங்கே ஒரு குறைச்சலும் இல்லை, நன்னா சௌக்கியமாக தான் இருக்காள். இருந்தாலும் தான் பெத்த பிள்ளையினால் மற்றவா இன்னும் சுகப்பட்டு விடுவாளேங்கிற ஆத்திரம் கிழவி மனசை அலக்கழிக்கிறது. பாத்தியதை கொண்டாடுறவாளாலே எப்படி பாசம் கொண்டாட முடியறதே இல்லைன்னு எல்லாம் இவர் சொல்லித்தான் நேக்கும் புரிகிறது. இல்லைன்னா இந்த கிழவியோட சேர்ந்துண்டு நானும் சீமாச்சுவை ஒரு பாட்டம் பாடிட்டு தான் வந்திருப்பேன். இவர் எல்லாத்தையும் எப்படித்தான் கராராக தீர்க்கமாக அலசி பார்த்துடுறாரோ. தனக்கு அதனாலே நஷ்டமா லாபமானு கூட யோசிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறா, எத்தனை பேர் ஒத்துக்கலைங்கிறத பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேலே திணிச்சாலும் தூன்னு தள்ளி எறிஞ்சிடுவார். அப்படி அதை தூர எறிஞ்சது எவ்வளவு நியாயம்னு லோகத்தையே இழுத்து வச்சுண்டு வாதம் பண்ணவும் தயாராக இருப்பார். நானும் இத்தனை காலமாக பார்த்துட்டுருக்கேனே, ஒத்தராவது அது என்னமோ நீங்கள் சொல்கிறது சரியில்லை சுவாமின்னு சொல்லிண்டு போனதில்லை. அப்படி சொல்லிண்டு வருவா. அவளோடெல்லாம் தென்னையில் உட்காந்து இவர் பேசின்னு இருக்கிறச்சே நான் அவர் முதுகுக்கு பின்னாலே அறையில் உட்கார்ந்து கேட்டுருப்பேன். அவர் பேசுகிறதுல ரொம்ப விஷயங்கள் எனக்கு புரியறதே இல்லை. அவர் என்னமா இங்கிலீஷ் பேசுகிறார். நேக்கு தெரிஞ்சு 20 வயசுக்கு மேலே அவர் இங்கிலீஷ் படித்தார். ஒருத்தருக்கு சமஸ்கிருத பாடம் சொல்லி கொடுத்துண்டு அவருக்கு இவரை விட வயசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவர்கிட்ட இவர் இங்கிலீஷ் கற்றுண்டார். இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போய் என்னென்னமோ பரீட்சையெல்லாம் எழுதினார். இப்போது இவர் எழுதின புஸ்தகங்களை அங்கெல்லாம் படிக்கிறவாளுக்கு பாடமாக வச்சிருக்காளாம். 10 வருஷத்துக்கு முன்னே காசியில் ஏதோ மகாநாடுன்னு இவர் போகிறச்சே நானும் கூட போனேன். இவருக்கு என்னென்னமோ பட்டமெல்லாம் கொடுத்தா. நேக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வெள்ளிக்குடத்து நிறைய கங்கா தீர்த்தம் எடுத்துட்டு வந்து ஊரில் இருக்கவாளுக்கெல்லாம் கொடுத்தேன். நேக்கு என்ன குறைச்சல்? அப்போதான் காசியிலேருந்து திரும்பி வரச்சே சென்னப்பட்டணத்தில் சீமாச்சு ஆற்றுல தங்கினோம். பட்டணத்து பெரிய ரயிலடிக்கு சீமாச்சு மோட்டார் காரோடு வந்திருக்கான்.
ரயிலடியிலேயே எங்களை நிறுத்தி வச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிண்டான். சமுத்திரக்கரையெல்லாம் சுற்றி காட்டினான். சென்னை பட்டணத்தில் மோட்டார் கார் இல்லாமல் ஒன்றும் முடியாதாம். அப்பவும் முன்னே மாதிரியே இவர்கிட்ட வந்து கையை கட்டிண்டு நின்றுண்டு ஏதேதோ சந்தேகமெல்லாம் கேட்டுண்டான். ஆனால் அவன் காலேஜுக்கு போகிறச்சே அவனை பார்க்குறதுக்கு நேக்கே பயமாக இருந்தது. துரை மாதிரி என்னென்னத்தையோ மாட்டின்னு இருக்கான். இவர் என்னடான்னா அதை பார்த்துட்டு ஓன்னு சிரிக்கிறார். அதுக்கு அப்புறம்தான் ஒரு நாள் இந்த ஆற்றுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றது. யாரோ பெரிய மனுஷால். சீமாச்சி ப்ரொஃபஸராக இருக்கானே அந்த காலேஜை சேர்ந்தவாளாம். எல்லாம் வந்து இந்த ஆற்று திண்ணையிலே தான் உட்கார்ந்துண்டா. சீமாச்சி மட்டும் சொந்தமாக அடுக்களை வரைக்கும் வந்துட்டான். நான் அவன்கிட்ட அடிக்கடி ஒரு நடை வந்து தாயாரை பார்த்துட்டு போகப்படாதோன்னு கேட்டேன். எனக்கு எங்கே முடியறது, என்னோட வந்துடுன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லி வருத்தப்பட்டுண்டான். அப்புறமா அவன் வந்திருக்கிற காரியத்தை சொன்னான். அவன் வேலை பார்க்குற காலேஜில் இவரை ஏதோ பெரிய உத்தியோகத்தில் வச்சுக்கிறதுக்கு தவம் கிடக்கிறாளாம். ஆனால் இவரை கேட்கறதுக்கு பயப்படுறாளாம். நான் கேட்டு அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு தைரியம் கொடுத்து இவன் அழைச்சிட்டு வந்திருக்கானாம். இன்னும் என்னென்னமோ சொன்னான். நேக்கு கூட ரொம்ப ஆசையாகத்தான் இருந்தது. இவர் வந்ததும் எல்லாரும் திண்ணையில் உட்கார்ந்துண்டு பேசினா அப்படி பேசினா. நான் அறைக்குள்ளே உட்கார்ந்து கேட்டுண்டே இருந்தேன். நேக்கு அவர் பேசினது ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று புரிஞ்சது, அவள் ஜம்பம் இவர்கிட்ட சாயலைன்னு. கடைசியில் அன்னைக்கு அவள்லாம் போனப்புறம் நானே கேட்டுட்டேன், உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா என்ன? அங்கே படிக்கிறவாளும் மாணவர்கள் தானே, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம்? பாவம் சீமாச்சு ரொம்ப ஆசையாக நம்பிக்கையோடு வந்தான். நான் சொன்னதை கேட்டு அவர் சிரித்தார். இவருக்கு இது ஒன்று, உடம்போடையே பிறந்தது அந்த சிரிப்பு. அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்ட மாத்திரம்தான். சிரிச்சுண்டே சொன்னார், சீமாச்சு கட்டிண்டு திரியறானே அந்த மாதிரி என்னை வேஷம் கட்டி பார்க்கணும்னு நோக்க ஆசையாக இருக்காக்கும். வித்யாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கப்படாதுங்கிறது உனக்கு தெரியாதா? ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்டப்புறம் மாணாக்கனுக்கு அவர்கிட்ட என்ன மரியாதை இருக்கும்? எப்படி மரியாதை இருக்கும்? இவன் கூலி வாங்குறவன் ஆயிடுறானே. கூலி பத்தாதுன்னு கொடி பிடிச்சுண்டு கோஷம் போட்டுண்டு என்னை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கூப்பிட மாட்டான்னாலும் அந்த கும்பலுக்கு தலைவராக வாங்கோம்பா. எனக்கு இதெல்லாம் ஆகிற காரியமா? நீயே சொல்லுன்னார். நான் என்னத்தை சொல்கிறது? பேசாமல் அவர் பேசின்னு இருந்ததை வாயை மூடிண்டு கேட்டுட்டு இருந்தேன். இவர் உடம்பில் ஒரு சட்டையை போட்டுண்டு நிற்கிற மாதிரி நினச்சி பார்க்குறப்பவே எனக்கு சிரிப்பாக வர்றது. அந்த நினைப்பே ஒரு பாந்தம் இல்லாத இருக்கே. நானும் அவரோட சிரிச்சிட்டு அந்த விஷயத்தை அதோடு விட்டுட்டேன். அவரை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் நான் போய் அவரை கேட்டதை நினச்சி தான் வைக்கப்பட்டேன். ஆனாலும் இந்த 40 வருஷத்தில் அசடாவே தான் இருக்கேன். புதுசாக ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண வேண்டியது, அவர் சிரிக்க வேண்டியது, இப்படி ஒரு ஜென்மமாயிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னே பாருங்கோ, இப்படித்தான் இவர்கிட்ட படிக்கிற பையன் ஒருத்தன் ஏதோ ஒரு சீட்டை எடுத்துட்டு வந்து, மாமி இது கவர்மெண்ட் நடத்துகிற பரிசு சீட்டோ அதிர்ஷ்ட சீட்டோ என்னமோ சொல்லி ₹1 தான் வாங்கிக்கோங்கோ, கிடைக்கிறதே கஷ்டம், உங்களுக்காக சேர்த்து நான் வாங்கிட்டு வந்தேன்னு தந்தான். நானும் அதை பற்றி ஒன்றும் பிரமாதமாக நினச்சிக்காம ஏதோ குழந்தை நம்ம நினச்சிண்டு அக்கறையோடு வாங்கி வந்திருக்கேன்னு ₹1 கொடுத்து வாங்கிட்டேன். அந்த குழந்தை அதை பற்றி பெரிய பிரசங்கமே பண்ணினான். எத்தனையோ பேர் அதில் ப்ரைஸ் வந்து லட்சாதிபதியாக ஆயிட்டாளாம். ஏழைகளுக்குத்தான் அதுவும் விழறதாம். இன்னும் என்னென்னமோ சொன்னான். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்குத்தான் வாங்கினேன். ஆனாக்கா அன்றைக்கி சாயந்தரமே அவர் தென்னையில் உட்காந்துண்டு ஒரு 5-6 பேருக்கிட்ட இந்த பரிசு சீட்டை கிழிச்சு கட்டின்னு இருந்தாரே பார்க்கலாம். அறையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப என்னை அப்படியே செவிலில் பளார்னு பிடிச்சுண்டு அரையிற மாதிரி இருந்தது. அதுவும் அன்னைக்கு அவர் பேசுகிறச்சே அது சாதாரணமாக எப்பவுமே பண்ணுவாரே அந்த மாதிரி நிதானமாக வாதம் மாதிரி தெரியலை. இந்த லோகத்தையே சபிக்க புறப்பட்டவர் மாதிரி ஆவேசமாக கத்தினார். என்னத்துக்கு இவருக்கு இதில் இவ்வளவு கோபம்னு நேக்கு புரியவே இல்லை. இந்த தேசத்தில் இது நடக்கலாமாங்கானும், சூதாடட்டும், சோரம் போகிறவா சோரம் போகட்டும்,
ராஜரீகம் பண்ணுறவா லோக பரிபாலனம் பண்ணுறவா இதை செய்யலாமாங்கானும். களிமுத்தி நாம் அழிய போகிறோங்கிறதுக்கு இதாங்கானும் அத்தாட்சி. நெறி தவறாமல் ராஜ பரிபாலனம் பண்ணின தருமன் எப்படி அழிஞ்சான்? யோசிச்சு பாரும். தருமனே சூதினால தானே அழிஞ்சான். சூதிலே ஜெயித்தவனும் வாழறதில்ல, தோத்தவனும் வாழறதில்லைங்கிற சத்தியத்தை தானே ஐயா மகாபாரதம் பேசுறது. சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது, கேளும். சம அந்தஸ்தில் இருக்கிறவா தான் சூதாடலாம், அதுவே பாவம்தான். அந்த பாவத்துக்கும் ஓர் அத்து வச்சிருக்கா. ராஜரீகம் பண்ணுறவா, ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவா பாமர மக்களையெல்லாம் இப்படி மாயாஜாலம் பண்ணி சூதாடுறாளே, இது அடுக்குமா? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமேல் இந்த ஜன சமூகத்தில் எந்த விவஸ்தையும் இருக்காது. ஓய வறுமையினாலே அழியறதை விட சூதினாலே தான் ஜன சமூகமே அழிஞ்சு போயிடும். திருவள்ளுவருக்கு தெரு தெருவாக சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணால் போருமா? அவர் சூதுன்னு பொருள்பாலில் ஓர் அதிகாரமே எழுதி வச்சிருக்காரேன்னு அந்த 10 பாட்டையும் எடுத்து எடுத்து சொன்னார், அர்த்தம் சொன்னார். மகாபாரதத்திலிருந்து ஸ்லோகங்கள் பாடினார். உருப்பட மாட்டேல் உருப்பட மாட்டேல்னு தலையில் அடிச்சுண்டார். எனக்கு வயிற்றில் புளிய கரைக்க ஆரம்பிச்சிடுத்து. ஏண்டா இந்த சனியனை ₹1 கொடுத்து வாங்கினோம்னு இருந்தது. ஆனாலும் என்னத்துக்கு இவர் இதுக்காக போய் இவ்வளவு ஆவேசம் காட்டுறாருன்னும் புரியலை. இவர் சட்டை போட்டுக்கிறதில்ல, லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டை இல்லாமல் குடுமியும் வச்சுண்டு பஞ்சாங்கம் பார்த்து ஷவரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்வாரோன்னு நான் பண்ணின காரியத்துக்கு வசதியாக மனசுக்குள்ளே எதிர்வாதம் பண்ணிண்டேன். அந்த சீட்டை வாங்கி வச்சுட்டதுனாலேயே இப்போ என்ன கெட்டு போயிடுத்துன்னு சமாதானப்பட்டுண்டாலும் திடீர்னு நம்ம போராத வேலை ஒரு ₹100 விழுந்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஊரு பூரா இதுன்னா ஒரே அக்கப்போராயிடும். அதுவும் இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறச்சே நான் வாங்கி அது பரசியமாக ஆயிடுத்துன்னா இவரோட நாணயத்தைன்னா எல்லாரும் சந்தேகப்படுவான்னு எனக்கு மனசை குழப்பிண்டே இருந்தது. அந்த குழந்தை அவன்தான் சீட்டு கொடுத்தவன் சொல்லித்து பத்திரிகைக்காரா எல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறவனையும் அழைச்சிண்டு எந்த பட்டிக்காடாக இருந்தாலும் தேடிண்டு வந்துடுறாளாம். சென்னை பட்டணத்தில் இதுக்காக பெரிய திருவிழா நடத்தி ரொம்ப பெரிய பெரிய மனுஷால் கையாலே தான் இதை தருவாளாம். அட கஷ்டகாலமே. சரி, என்னமோ வாங்கிட்டேன். இதெல்லாம் என்ன வீண் கற்பனைன்னு அவர்கிட்ட இது விஷயமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கலை. வேணும்னே அன்னைக்கு அவருக்கு சாதம் போடுறச்சே நானே பேச்சை கிளப்பினேன். என்ன அது என்னமோ ப்ரைஸ் சீட்டாம், ₹1 கொடுத்து வாங்கினவாளுக்கு ₹1,00,000 கிடைக்கிறதாம். கவர்மெண்ட்டாரே நடத்துறதுனால பொய் மோசடி ஒன்றும் கிடையாதாம், நாணயமாக நடக்கிறதாம். பக்கத்தாத்து பொண்ணு ₹10 ஒரே அடியாக வாங்கியிருக்காளாம். அது என்ன அதுன்னு கேட்டு வச்சேன். அது நம்மாத்து அடுக்களை வரைக்கும் வந்தாச்சா? அது ராஜாங்கம் நடத்துகிற சூதாட்டம், அவ்வளவுதான். வாந்தி பேதி மாதிரி ஜனங்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது இது. வாந்தி பேதி வைசூரி வராமல் தடுக்கிற காரியத்தை செய்கிற கவர்மெண்ட்டார் தான் இதையும் செய்கிறா. அதனாலே அவளுக்கு பணம் கிடைக்கிறதாம். ஏழைகள் லட்சாதிபதி ஆறாளாம். எப்படியும் போகட்டும், நீயும் நானும் லட்சாதிபதியாகலைன்னு அழறோம், நமக்கென்ன அதை பற்றினார். 1,00,000 கொண்டு வந்து உங்களண்ட கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவேளான்னேன். இவர் என்னை பார்த்து சிரித்தார். எனக்கு அவமானமாக இருந்தது, உடம்பு கூசித்து. 40 வருஷம் என்னோட வாழ்ந்த உனக்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேட்குற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு. நான் தலையை குனிஞ்சின்றேன். நீங்கள் வேணாம்னு சொல்லுவேள், அது எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்குறேன். உங்கள் கொள்ளுப்பாட்டனாருக்கு மானியமாக கிடைச்ச இந்த வீட்டுக்கு அந்த மேற்கு மூலையில் 3 வருஷமாக சுவத்தில் விரிசல் கண்டு மழை பெய்யறச்சே ஒரே தெப்பமாக ஆறுதே. அதை சரி பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கோமே. நமக்கும் பணம் அவசியமாகத்தானே இருக்குது. எதுக்கு அதிர்ஷ்டலட்சுமியை அலட்சியம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது தப்பான்னு கேட்டேன். ஓ, நீ பேசுகிறதை பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்க ஒரு ஆசை, அப்படித்தானேன்னு கேட்டார். நான் பேசாமல் இருந்தேன். அசடே அசடே, ஆசைதான் மானத்துக்கு சத்ரு. அதில் பரிசு வராதுங்கிறதுனால நான் அது தப்புன்னு சொல்லலை. வந்தாலும் அது அதர்மமாக வந்த பல பேரை வயிறெறிய வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்கிறேன். தர்ம வழியில் சம்பாதிக்காமல் வர்ற செல்வம் பாப மூட்டைன்னா
நீ சொன்னியே எங்கள் கொள்ளு பாட்டனாரை பற்றி, அவெல்லாம் உஞ்ச விருத்தி பண்ணித்தான் மகா மேதைகளாக இருந்தா. நேக்கு நன்னா ஞாபகம் இருக்குது. அப்பா இதே சங்கர மடத்தில் பகலெல்லாம் வித்யாபியாசம் பண்ணி வைப்பார். சாயங்காலம் காலக்ஷேபம் பண்ணுவார். காலையில் உஞ்ச விருத்திக்கு போவார். மறு வேளைக்கு மீதி இல்லாமல் சேருகிற அளவுதான் அந்த பாத்திரம் இருக்கும். ஸ்லோகத்தை சொல்லிண்டு அவர் நடுவீதியிலே தான் நடப்பார். வீட்டுக்குள்ளே இருந்து அந்தாத்து குழந்தை கையினால் ஒரு பிடி அரிசி அளவாக எடுத்துட்டு நடுவீதியில் வந்து அவருக்கு பிக்ஷை தருவா. எதுக்கு தெரியுமா குழந்தையின் கையை அளவாக வச்சா? பெரியவா கை அளவானா 4 வீட்டோட பாத்திரம் நிறைஞ்சு போயிடும். மற்றவா வீட்டில் வச்சுண்டு காத்திருப்பாளே, அந்த பிக்ஷையை தடுத்த பாவம் அதிகமாக போட்டவாளுக்கு வந்துடாதோ, அதுக்காகத்தான். அந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்சப்புறமும் யாராவது கொண்டு வந்தால் அதை வாங்க மாட்டார். பிக்ஷை போட வந்தவா தலையில் 2 அக்ஷதையை இவர் பாத்திரத்தில் இருந்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவார். அந்த வம்சத்தில் வந்த புண்ணியம்தான் இந்த ஞானம், இந்த நிம்மதியை, இந்த மன ஆரோக்கியத்தை எத்தனை லட்சம் தரும். சூதாட்டத்தில் பணத்தால் லட்சாதிபதிகளை இந்த அரசாங்கம் உருவாக்கலாம். ஒரு ஞானஸ்தனை, ஒரு சதுர்வேத பண்டிதனை உருவாக்க சொல்லேன் பார்க்கலாம்னு அன்னைக்கு பூரா போய் வந்து என்னண்ட பேசி கொண்டிருந்தார். இதெல்லாம் நடந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுத்து. அந்த சீட்டு சமாச்சாரத்தையே நான் மறந்துட்டேன். நேற்று அந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே, ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து பரிசு கிடைச்சவா நம்பரெல்லாம் வந்திருக்கு, உங்கள் சீட்டை கொண்டு வாங்க பார்க்கலாம்னு உற்சாகமாக கத்திண்டு ஓடி வந்தான். நல்ல வேளை அந்த சமயம் அவர் ஆற்றுல இல்லை. எனக்கு வயித்தை என்னமோ பண்ணித்து. ஈஸ்வரா, என்னை காட்டி கொடுத்துடாதேன்னு வேண்டிண்டப்ப ஒரு யுக்தி தோணித்து. அதை எங்கே வச்சேனோ காணோண்டாப்பான்னு அவனண்ட பொய் சொல்லிட்டேன். அதில் ஏதாவது நம்பர் வந்து தொலைச்சிருந்தா ஊரே வந்து இங்கே கூடிடாதோ. அந்த குழந்தைக்கு அப்படியே முகம் வாடி போயிடுத்து. கோச்சிக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டான். அவன் போனப்புறம் நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு அறைக்குள்ளே போய் தனியாக வச்சுட்டு பார்த்தேன். எனக்கு படிக்க தெரியாதுன்னாலும் எண்கள் தெரியும். அந்த எண்களுக்கு முன்னாலே ஏதோ எழுதி போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியலை. ஆனால் அதே மாதிரி இந்த சீட்டில் இருக்கான்னு தேடி பார்த்தேன். தெய்வமே, எடுத்த உடனே முதல்ல அதே மாதிரி 2 எழுத்து, அப்புறம் அதே மாதிரி 3, 7, 0, 1, 1, 6 அப்படின்னா 1,00,000 ரூபாய் எனக்கே அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா? ஐயையோ, இப்போ நான் என்ன செய்வேன்? மத்தியானம் அவர் வந்தப்போ சீட்டை கொண்டு போய் அவர் காலடியில் வச்சு என்னை மன்னிச்சிடுங்கோன்னு அழுதேன். நான் விளையாட்டாக அந்த குழந்தை வற்புறுத்தினானேன்னு வாங்கிட்டேன். இதை பற்றி நீங்கள் இவ்வளவு கோபமாக இருக்கேன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. நமக்கு எங்கே விழப்போகிறதுன்னு அசட்டையாக இருந்துட்டேன். ப்ரைஸ் விழப்படாதுன்னு சுவாமியை வேண்டிட்டேன். இப்போ இப்படி ஆயிடுத்தே, மன்னிச்சு இதையும் என்னையும் ஏற்றுண்டே ஆகணும்னு அழுதேன். அவர் அதே மாதிரி சிரித்தார். சிரிச்சுண்டே என்னை தூக்கி நிறுத்தினார். முகத்திலே அந்த சிரிப்பு மாறாமலே சொன்னார், அடியே, நீ இப்போ லட்சாதிபதி ஆயிட்ட, சபாஷ். இது நான் சம்பந்தப்படாமல் நீயே தேடின்ற சம்பத்து. என்னத்துக்கு என் காலண்டை கொண்டு வந்து வச்சு இந்த பாவத்தை என் தலையில் கட்ட பார்க்குற? நேக்கு லட்சம் வேண்டாம்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லை, நிஜமாவே நேக்கு வேண்டாம். நேக்கு இருக்கிற கவலையெல்லாம் முன்ன மாதிரி இப்போ வர வர வேதாபியாசம் பண்ணுறவா குறைஞ்சிண்டு வராளேங்கிறது தான். இன்னும் ஒரு 10 பிள்ளைகள் இதுக்கு கிடைச்சா போதும். பணத்தாலே அவள் வரப்படாது, பணத்துக்காகவும் வரப்படாது. இது உனக்கு புரியாது. சரி, இது உன்னோட பிரச்சனை. நான் எப்பவுமே உஞ்சவிருத்தி பிராமணன் தான். என் தோப்பன் பாட்டன் எல்லோரும் வந்த வழி அதுதான். லட்சாதிபதிக்கு புருஷனாக இருக்கிற அந்தஸ்து குணம் எதுவும் எனக்கு கிடையாதுன்னு பேசிண்டே போனாரே அவர். ஏன் இப்படியெல்லாம் பிரித்து பேசுகிறேன்? இப்போ நான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ, நான் செய்கிறேன். நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்காதது நடந்துடுத்து. இனிமே நான் என்ன செய்யணும்னு அவரை திரும்ப நான் கேட்குறேன். கொஞ்சம் கூட மனசில் பசை இல்லாமல் என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார். கடைசியில் அவருக்கு பாடசாலைக்கு போக நேரமாயிடுத்தாம்.
போகும்போது அதே மாதிரி சிரிச்சுண்டே சொல்லிட்டு போனார். இந்த அதிர்ஷ்டச் சீட்டை பயன்படுத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணினா அது உன் இஷ்டம். நேராக போய் படம் பிடிச்சுண்டு பத்திரிகையில் போட்டோ போட்டுண்டு ஜம்முன்னு நீ வாழலாம். நான் இன்னார் சகதர்மினின்னு சொல்லிக்கப்படாது. உன் திருப்திக்கு அந்த பொய்யை சொல்லிண்டு காலம் தள்ளிக்கோ. இல்லைன்னா இந்த மாயை வலையில் நான் மாட்டிக்கல, எனக்கு இது வேண்டாம்னு அந்த தரித்திர சீட்டை கிழிச்சு எறி. ஆமாம், கிழிச்சு எரிஞ்சிடு. வேற யார்கிட்டையாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கிண்டாலும் ஒன்று தான், நன்றியை வாங்கிண்டாலும் ஒன்று தான். சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும். அதுக்கெல்லாம் பலியாகாமல் எந்த விதத்திலையும் அந்த சூதுக்கு ஆட்படாமல் அதை கிழிச்சு எரிஞ்சிடு. ரெண்டும் உன்னோட இஷ்டம்தான். அது பாவமா பாக்கியமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீ. எனக்கு நாழியாருதுன்னு சொல்லிட்டு போயிண்டே இருக்காரே, இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கோ? தெய்வமே, 1,00,000. இந்த 1,00,000 அதிர்ஷ்ட லக்ஷ்மியை நிர்தாட்சியமாக கிழிச்சு எறியறதா? அவர் கையில் கொடுத்தா கிழிச்சு எறிஞ்சிடுவார். அவர் மாதிரி ஞானிகளுக்கு அது சுலபம். நம்மளை மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அது ஆகிற காரியமாக சொல்லுங்கோ? எத்தனை லட்சத்தையும் விட இவர் உசந்தவர்தான். நான் இல்லைங்கலை. அந்த லட்சத்தை கால் தூசா மதிக்கிறாரே இந்த மகா புருஷர். உஞ்ச விருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது. இப்பேற்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த உஞ்ச விருத்தி வாழ்க்கையிலேயும் நேக்கு பெருமை உண்டு. பணம் பெருசா ஞானம் பெருசாங்கிறதெல்லாம் நேக்கு தெரியாது. ஆனால் பணம் அது எவ்வளவு அதிகம்னாலும் எப்படி நிலை இல்லையோ அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் வாழ்க்கை சாஸ்வதம் இல்லையே. அப்படி நினைக்கிறதோ சொல்கிறதோ மகாபாவம். ஆனால் இந்த காலத்தில் எப்பேற்பட்ட பதிவிரதையும் உடன்கட்டை ஏறிடுறதில்லையே. இவருக்கு அப்புறம் ஒருவேளை நான் இருக்க வேண்டி வந்ததுன்னா சிவசிவா. உஞ்ச விருத்தி பண்ணுறதில் எனக்கு என்ன பெருமை? எல்லோரும் பிச்சைக்காரின்னு சொல்லுவா. கட்டினவளை பிச்சைக்காரியாக விட்டுட்டான்னு இந்த மகா ஞானியை பற்றியும் பேசுவா. அவர் கிழிச்சு எறியலாம், நான் அதை செய்யலாமா? ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். நான் கையிலே சீட்டை வச்சுண்டு நிற்கிறேன், கணக்கிறது. இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ? இவ்வாறு நாயகியை நம்மிடமே வினவச் செய்து ஒரு கேள்விக்குறியுடன் கதையை முடிக்கிறார் திரு ஜெயகாந்தன் அவர்கள். சேனலை பார்க்க வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிகள் பல பல.